இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான சிக்கன் பிரியாணி எப்படி வைக்க போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் பிரியாணியுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இந்த சிக்கன் பிரியாணி வந்து பிரியாணினாலே எங்கள் வீட்டில் வந்து சமைக்கிறது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தான் சமைப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்னுடைய குழந்தைங்க எல்லாருமே வந்து அவங்களோட பிரியாணிக்கு வந்து ரொம்பவே அடிக்ட்டு. நீங்களும் வந்து இந்த பிரியாணி வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஈஸியாக எளிமையாக நம்ம வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 2 கிலோ ரைஸ் எடுத்துருக்கிறேன். 2 கிலோ ரைஸில் வந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது வந்து 1 கிலோ பெரிய வெங்காயம், 3/4 கிலோ தக்காளி, 3 கிலோ சிக்கனு, 10 பச்சை மிளகாய், 300 கிராம் இஞ்சி, 300 கிராம் பூண்டு, 250 கிராம் தயிர், 2 கிலோ ரைஸ். இது அவ்வளோதான் மொத்தம் தேவைப்படுது. அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதை சேர்த்து தான் நம்ம அன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டான சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்ய போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் 2 கிலோ ரைஸ் எடுத்துருக்கிறேன். 2 கிலோ ரைஸை நம்ம எந்த கப் பாத்திரனாலும் எடுத்துக்கலாம், எந்த கப்புனாலும் நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்புக்கு 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த அரிசியை வந்து நம்ம ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊற விடணும். ஊற விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்து ரெடி பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து அரிசி வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணியாச்சு. இதை நல்லா வந்து ஒரு 1/2 hour வந்து ஃப்ரீயாக ஊற விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா எல்லாம் ரெடி பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கடாய் நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ வந்து எப்போவுமே வந்து பிரியாணி வைக்கணும் அப்படின்னா ஒரு அடிக்கனமான பாத்திரம் தான் நம்ம எடுக்கணும். அந்த பாத்திரத்தில் வந்து செஞ்சால் தான் நமக்கு வந்து நமக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது நமக்கு அடி பிடிக்காது. இப்போ இதுக்கு வந்து 250 ml எண்ணெய் எடுத்துருக்குறோம். ஆயில் எதுனாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 10 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு, ஒரு 5 மூக்குத்தி மட்டும் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கு அப்புறம் வந்து தாளிக்கிற டைமில் போட்டுட்டு இப்போ வெங்காயம் எடுத்துருக்கிற வெங்காயத்தை வந்து நல்லா நீள் வாக்கில் வந்து நல்லா நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே வந்து நம்ம பட்டையும் வந்து சேர்த்துக்கணும். பட்டை போட்டோம்னா நல்ல வாசனாகவும் இருக்கும். அந்த பட்டையை நம்ம வந்து சேர்த்துக்கணும். வெங்காயத்தை வந்து நீள் வாக்கில் வந்து நல்லா கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாயை வந்து நம்ம கீறி விட்டுக்கணும். இதை கீறி விட்டுட்டு நல்லா ஆட் பண்ணி 2 பச்சை மிளகாயும் நம்ம வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா இது கூட கொஞ்சம் வந்து நம்ம சால்ட்டு வந்து சேர்த்துனா சீக்கிரமாக வதங்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு வந்து எதுக்காக நம்ம இதில் வச்சுருக்கோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனியாக கொஞ்சம் எப்போவுமே வந்து பூண்டு தனியாக, இஞ்சி தனியாக தான் நாங்கள் வந்து அரைக்கிறது. இதை தனித்தனியாக வந்து அரைச்சி ஒரு 10 நிமிஷமோ 1/2 hour நல்லா வந்து ட்ரையாக விட்டுருவோம். நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து விட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரொம்ப சில்னஸாக இருக்கிறதுனால எதில் வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த வெங்காயம் வதக்கிறதுல அந்த தட்டுக்க மேலேயே நம்ம வந்து பரப்பி விட்டாச்சு. அந்த ஹீட்டில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அப்படின்னு. எதுக்காக இது வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு வந்து நமக்கு ட்ரை ஆகும்போது நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணும்போது நமக்கு அடி பிடிக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து இது சேர்க்குறோம். இப்போ வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா 1 கட்டு மல்லியிலையும் 1 கட்டு புதினாவையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறோம். அதை அடுத்தது வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம 750 கிராம் வந்து தக்காளி எடுத்துருக்கோம். அது நம்ம வெங்காயத்தை எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி தான் தக்காளியையும் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வெங்காயம் நல்லா ரெட் ப்ரௌனிஷ் கலரில் வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இது கூட தக்காளியை வந்து சேர்த்துக்கணும். இனி தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த 3மே சேர்ந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இதுக்கு அடுத்தது என்னென்ன சேர்க்கலாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 1 கட்டு மல்லிக்கீரையும் 1 கட்டு புதினா இலையும் எடுத்துருக்குறோம். அதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இஞ்சி புதினா இலையும் மல்லி இலையும் வந்து நம்ம சேர்க்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜே வந்ததுமே நம்ம புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
இது நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நமக்கு கட்டியான தயிரை வந்து நம்ம எடுக்கணும். இப்போ வந்து தயிர் வந்து நம்ம 150 கிராம் தயிர் எடுக்கணும். சிக்கன் வந்து இப்போ 2 கிலோ ரைஸுக்கு வந்து 3 கிலோ சிக்கன் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து கட் பண்ணிக்கணும். பிரியாணிக்குனாலே கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து நம்ம கட் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பீஸாகவே வந்து கட் பண்ணி வாங்கிக்கலாம். இது நல்லா நல்லா கிளறி விடணும். விட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம தயிர் வச்சுருக்குறோம். இந்த சிக்கன் வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது கூட தயிர் வந்து நம்ம சேர்க்கணும். தயிர் வந்து இதுக்கு 150 கிராம் தயிர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்குறோம். இந்த மஞ்சள் தூள் எதுக்காக சேர்க்குறோம், அதிகமாக வந்து நம்ம சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும். அதிகமாக சேர்க்கும்போது அந்த பிரியாணி வந்து எல்லோ கலரில் இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்தா போதும். இனி நம்ம வந்து இப்போ வந்து 150 கிராம் தயிர் வந்து சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு வந்து 125 கிராம் தயிர் எடுத்துக்கலாம். மொத்தம் வந்து 150 கிராம் தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இனி இது தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துட்டு இப்போ இதுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்காக எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு வந்து சேர்க்கும்போது சீக்கிரமாக வந்து சிக்கனும் வந்து நமக்கு வெந்து கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து கலருக்காக வந்து காஷ்மீர் சில்லியையும், காரத்துக்காக வந்து நார்மல் மிளகாய்த்தூளும் வந்து சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி வந்து 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது நம்மளுடைய பிரியாணி வந்து நல்ல ரெட்டிஸாகவே வந்து இருக்கும். இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய்த்தூள் வந்து எவ்வளோ சேர்க்கலாம்னா, இப்போ வந்து நான் 2 கிலோ ரைஸ் எடுத்துருக்கிறதுனால நாங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறதுனால 2.25 ஸ்பூன் வந்து எடுப்போம். நீங்கள் காரம் கம்மியாக எடுக்கிறதா இருந்தால் 2 ஸ்பூன் வந்து போதும் மிளகாய்த்தூள். இப்போ எத்தனை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் எடுக்கிறோமோ அதே ஸ்பூனில் வந்து மல்லித்தூளும் தனியாத்தூளை வந்து எடுக்கணும். தனியாத்தூளை வந்து நம்ம 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். இது கூட வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்க்கணும். கரம் மசாலா நாங்கள் வந்து வீட்டிலே வந்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால நான் அதையே வந்து அங்கே யூஸ் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு வேணும்னா நான் வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கரம் மசாலா எப்படி செய்யலாங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், நல்லா வாசமாக இருக்கும். அதே மாதிரி எல்லா குழம்புமே வந்து அந்த கரம் மசாலா நம்ம வந்து சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். கிரேவி நல்லா வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எவ்வளவு ரைஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பவுல் வச்சுருக்குறோம். அந்த பவுல் மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம அரிசியை வந்து ஊற வச்சோம். அப்போ அந்த பவுலுக்கு வந்து 1.5 கப்பு அந்த பவுல் எந்த மெஷர்மெண்ட் கப் எடுத்துருக்கோமோ அந்த கப்புக்கு வந்து 1.5 கப் தண்ணி வந்து நம்ம கப்பு கிடையாது, அந்த பவுலுக்கு 1.5 பவுல் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விடணும். இப்போ வந்து எனக்கு 6 கப்பு அரிசி இருந்தது. 6 கப்புனால் நான் வந்து 9 கப்பு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான நம்ம மிளகாத்தூளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு உப்பு வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து சேர்க்கணும். ஏன்னா உப்பு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து நம்ம இந்த தண்ணி சேர்க்கும்போது அதில் உப்பு வந்து கொஞ்சம் கடுத்துட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரைஸை சேர்க்கும்போது உப்பு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு நம்ம கம்மியாக இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரைஸில் வந்து உப்பு வந்து ஏறாது, அப்போ உப்பு கம்மியாக இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு உப்பு அதிகமாக இருந்தது மாதிரி இருக்கணும். அப்போன்னா அந்த ரைஸ் வந்து செய்யும்போது நமக்கு பிரியாணிக்கு கரெக்டான தேவையான உப்பு வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் பிரியாணி. இப்போ இதுக்கு வந்து நம்ம தம்மு போடணும்.
தம்மு போடுறதுக்கு வந்து என்னென்னா இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறது கொட்டாங்கச்சி தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கொட்டாங்கச்சிக்கு வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் வீட்டிலே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கொட்டாங்குச்சியை வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சுட்டு நம்ம வந்து பிரியாணி பண்ணும்போது தம்மு போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி வந்து சேர்த்தாச்சு. அரிசி வந்து நம்ம வடிகட்டி தான் சேர்க்கணும். இப்போ ஊற வச்ச அரிசியை வந்து நல்லா வடிகட்டி வச்சுக்கணும். வடிகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம வச்சிடலாம். ஃப்ளேம் வந்து அதிகமாக வந்து வைக்கக்கூடாது. இனி இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து 1 கிலோ ரைஸுக்கு வந்து 1 லெமனு. இப்போ நான் வந்து 2 கிலோ ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுட்டேன். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் வந்து முந்திரி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் திராட்சை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த முந்திரியும் திராட்சையும் வந்து கிடைக்கும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ முந்திரி வந்து ஒரு எவ்வளோ சேர்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சில பேருக்கு நிறைய போட்டால் பிடிக்கும், சில பேருக்கு வந்து கம்மியாக சேர்த்தா நல்லா பிடிக்கும். இப்போ நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொட்டாங்கச்சி வந்து நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் வச்சு நம்ம சூடு பண்ணி நெருப்பெடுத்து நம்ம வந்து அதுக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு அதுலேயும் கொஞ்சம் கொட்டாங்கச்சியை வந்து நான் பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தம்மு போடுறதுக்கு இன்னொரு கொட்டாங்குச்சியை நம்ம வந்து நெருப்பில் பற்ற வச்சு அதிலே வச்சுட்டோம் அப்படின்னா எல்லா கொட்டாங்குச்சியுமே நமக்கு வந்து எரிஞ்சிரும். எரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிரியாணி வந்து தம்மு போடுறது. இது நமக்கு வந்து ஊர்லெலாம் வந்து பார்த்தோம்னா விறகடுப்பில் வைக்கும்போது கீழே விறகடுப்பில் நெருப்பு இருக்கும், அதை எடுத்து நம்ம வந்து வச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து இங்கே சிட்டிலெலாம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லாததுனால நம்ம வந்து கொட்டாங்குச்சியை வந்து நம்ம நெருப்பில் வச்சு மேலே வச்சோம்னா ஈஸியாக நல்லாவே வந்து தம்மு போட்டு டேஸ்ட்டாகவே வந்து இருக்கும் பிரியாணி வந்து இப்போ வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து ஒரு லெக் பீஸு, அதுக்கு தயிர் பச்சடி வந்து வச்சுருக்கிறேன். இனி இதை நம்ம வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். பிரியாணி ரெடி ஆயாச்சு. நம்ம வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம பிரியாணியை சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டுங்க. நான் வீடியோக்காக சொல்லலை, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப நான் பண்ணது ஹஸ்பண்டு, அது இந்த கிரெடிட் எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் போய் சேரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.